இன்றைக்கி சண்டே நம்ம விவி கிச்சனில் இன்றைக்கி நம்ம பிரியாணி பண்ணலாங்கிற பிளானில் இருக்கிறோம். ஸோ 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பாதி சிக்கனை வந்து நம்ம வந்து சிக்கன் 65க்காகவும் பாதி சிக்கனை வந்து பிரியாணி பண்ணலாங்கிற பிளானில் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். ரைஸும் எடுத்து ஊற வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்கன் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்குறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, கலருக்காக காஷ்மீரி சில்லி, ஒரு முட்டை, இவ்வளவும் சேர்த்துருக்குறேன். ஸோ இந்த மசாலா வந்து எல்லா சிக்கன்லேயும் நல்லா கோட் ஆகணும். ஸோ அது கூட சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு சிக்கனில் ஃபுல்லாக எல்லா பீஸ்லேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து நமக்கு வந்து சிக்கன் கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட மசாலா. ஸோ சிக்கனுக்கு எல்லாம் பீஸ்லேயும் நல்லா மசாலா தடுற மாதிரி பார்த்துட்டு அதை எடுத்து அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சாச்சு. இப்போது நம்ம பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் ரெடி பண்ணியாச்சு. ஸோ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல கடலெண்ணெய் ஊற்றிட்டேன். அடுத்துக்கு ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிருக்கேன். நெய் வீட்டில் செஞ்ச நெய் தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே மினிமமாக தான் ஆட் பண்ணியிருப்பேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு 3 ஆனியனை நீளமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆனியன் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் பிரியாணியோட கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்து நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிட்டேன். அதையும் சேர்த்து வதக்கிட்டு இப்போ ஒரு 3 தக்காளி, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 3 மிளகாய் இவ்வளவும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு கிரேவி பதத்துக்கு நம்ம வந்து வதக்கிடணும். அந்தளவுக்கு வதக்கினோன்னா தான் பிரியாணி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மல்லி இலை, புதினா இலை, இது கூட வந்து தயிர், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவு மஞ்சத்தூள், இவ்வளவும் நம்ம வந்து சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த கிரேவி பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒரு கலர்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த 4மே கண்டினியூஸாக வந்து நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். நமக்கு வந்து அந்த மசாலா வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து வந்து பாருங்கள், அது வந்து நல்லா எல்லாமே வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து மல்லித்தூள், வத்தல் தூள், கரம் மசாலா தூள், இந்த 3 தான் வந்து நான் வந்து மசாலாக்கு அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதையும் நான் சேர்த்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் நம்ம சிக்கன் சேர்க்குறோம். ஸோ சிக்கன் வந்து எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டில் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் மசாலா பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த வாட்டி சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு அது கூட ஒரு 1/2 டம்ளர் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணேன். ஆட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் ரைஸ் ஆட் பண்ணேன். ஸோ ரைஸையும் ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் கூடயும் எல்லா மசாலாவும் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் தான் வந்து நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் 1க்கு 1.5 டம்ளருங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் 2 டம்ளர் ரைஸ் எடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா 2மே சேர்ந்து கொதித்து நமக்கு வந்து ரைஸ் கண்ணில் தெரியணும், அந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து வற்றி இருக்கணும். அது கூட வந்து ஒரு 1/2 லெமனும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தண்ணி வற்றி ரைஸ் நமக்கு தெரிஞ்ச டைமில் தான் நம்ம வந்து குக்கரை மூடணும். ஸோ குக்கரை மூடிட்டேன். சிம்மில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வைங்க, போதும். விசில்லாம் வர வேண்டாம். 10 to 15 மினிட்ஸ் போதும், நமக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் 65 வந்து ஆல்ரெடியே மசாலாலாம் புரட்டி வச்சுருந்ததுனால அப்படியே எடுத்து நம்ம வந்து பொரிச்சாச்சு. ஸோ நல்லா பொரித்து நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூஸியாக பார்க்குறதுக்கே எப்படா சாப்பிட்லாங்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு சிக்கன் 65 வந்து கிடச்சிச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் பொரிச்சு எடுத்து வைக்க பிள்ளைகள் எடுத்து என்ன செஞ்சிச்சு சாப்பிட்டாச்சு. ஃபைனலாக நான் சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா மினிமம் குவான்டிட்டி தான் இருந்துச்சு. சிக்கன் 65 ஃபுல்லாக காலி. ஸோ இப்போ பாருங்கள், எல்லாம் முடிஞ்சு ஆவிலாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் மேலே கொஞ்சோல புதினா இலையும் கொஞ்சோல நெய்யும் விட்டு நான் வந்து ஜஸ்ட் அப்படியே லைட்டாக அடியிலேருந்து எடுத்து மேலே விட்டுருக்கேன். பாருங்கள், நல்லா உதிரியாக நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. ஸோ பிள்ளைகளும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப
டேஸ்ட்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து பிள்ளைகளுக்கு நம்ம வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுக்குற சமையல் வந்து பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப ஆசையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ பிரியாணி பக்கத்தில் 65 வச்சாச்சு. கொஞ்சம் தயிர் ரைத்தா ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரைத்தாவும் வச்சு பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது நம்மளோட சிக்கன் பிரியாணி. நல்லா உதிரியாக ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லோரும் வாங்க, நம்மளும் சாப்பிட்லாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.